විපක්ෂය මේක දේශපාලන පක්ෂය. எதிர்க்கட்சியினர் இதனை ஒரு அரசியல் பிரச்சினையாக மாற்றியுள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்க காலத்தில் கரு ஜெயசூரிய தலைமையில் அமைந்த அரசியலமைப்பு பேரவையில் சில விடயங்கள் தொடர்பாக உபக்குழுக்கள் அமைக்கப்பட்டன. அந்த அறிக்கையே இது. இந்த அறிக்கையை 2016 நவம்பர் 19ஆம் தேதி சனிக்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தவர் ரணில் விக்ரமசிங்கே. இதுவே அறிக்கை. பாருங்கள். அந்த அறிக்கையில் நீதித்துறை தொடர்பான உபகுழுவின் அறிக்கை ஒன்றுள்ளது. இந்த அறிக்கையில் மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை நான் வாசிக்கின்றேன். ஓய்வு பெறும் வயது அனைத்து உயர் நீதிமன்ற நீதியரசர்களினதும் ஓய்வு பெறும் வயது ஒரே வயதாக இருக்க வேண்டும். அத்தோடு அந்த வயது 65ஆக இருப்பது பொருத்தமானது. சில நீதிபதிகள் ஓய்வு பெற்ற பின்னர் அரசியலமைப்பு பேரவையின் பரிந்துரையின் பேரில் கீழ் நீதிமன்ற நீதிபதிகளின் திறமையும் சேவை வளங்களையும் மேம்படுத்துவதற்காகவும் அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவதற்கும் மற்றும் அவர்களை கண்காணிப்பதற்கும் சேவையில் நீடிக்க முடியும். இந்த நீதிபதிகள் 70 வயது வரை பணியாற்ற முடியும். யார் இதனை சொல்கின்றார்கள்? நாங்கள் அல்ல. ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்க காலத்தில் கரு ஜெயசூரியவின் தலைமையில் இருந்த அரசியலமைப்பு பேரவைக்காக சில உபக்குழுக்கள் நியமிக்கப்பட்ட போது அதில் நீதித்துறை தொடர்பான உபக்குழுவின் அறிக்கை இது. இதனை ரணில் விக்ரமசிங்கவே சமர்ப்பித்தார். இவ்வாறானதொரு நிலைமை இருக்கும் நிலையிலேயே அவர்கள் அனைவரும் கடந்த காலத்தை மறந்து இந்த அனைத்து விடயங்களையும் மூடி மறைத்து மக்கள் கருத்தையும் மறைத்து இதனை சொல்கின்றார்கள். எனவே இந்த விடயம் தொடர்பாகவும் இந்த எதிர்க்கட்சி செயற்படும் விதம் குறித்தும் எங்களுக்கு வருத்தம் உள்ளது. அனைத்து நீதிபதிகளினதும் ஓய்வு பெறும் வயதை நீடிக்க வேண்டும் என்பதே எமது யோசனை. ஏன் அப்படி? சட்டத்தரணிகளாகிய நாம் நீதிமன்றத்தின் சிந்தனை என்பது பற்றி அனைவரும் அறிவோம். ஏனென்றால் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கின் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒரே நீதிபதி அல்லது ஒரே குழுவினர் இருந்தால் நீதிமன்றத்தின் சிந்தனை என்பது மிகவும் முக்கியமானது. இந்த அரசியலமைப்பு திருத்தங்கள் தொடர்பாக பொதுமக்கள் தரப்பிலிருந்து மிகவும் சாதகமாக சிந்திக்க வேண்டும் என்று நாம் கூறுகின்றோம். இது ரணில் விக்ரமசிங்கவின் காலத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அவர் கூறுவது 70 வயது. ஆனால் இந்த தற்போதைய அரசாங்கம் உயர்நீதிமன்ற நீதியரசர்களுக்கு 67 வயது என கூறுகின்றது. எனவே ரணில் விக்ரமசிங்க கூறியதை விடவும் குறைவான வயது இல்லையாகும். 3 வருடங்கள் குறைக்கப்பட்டுள்ளது. அவர் கூறியது 70, தற்போது கூறப்படுவது 67. எனவே இதனை புரிந்து கொள்ளுங்கள். எதிர்க்கட்சியினர் செய்யும் இந்த பொய் பொதுமக்களை தவறாக வழிநடத்த செய்யும் செயல். எதிர்க்கட்சிக்கு பிடிப்பதற்கு வேறு இடம் இல்லாத போதே இதனை பிடிக்க பார்க்கிறார்கள். ஆகவே இந்த விடயம் குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதையே நாம் கேட்டுக்கொள்கின்றோம். ජනතාව අවදියෙන් ඉන්න කියන කාරණේ තමයි අපි ඉල්ලා සිටින්නේ.